ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா அந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் வந்து பெருசாக நமக்கு யூடியூப் தரப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணல. பட் ரீசெண்டாக வந்து அப்டேட் படி நமக்கு லான்ச் பண்ண ஃபியூச்சர்னு எடுத்துக்கிட்டா ரிசர்ச் டேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபியூச்சர் மூலிமா நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நியூ டாபிக் ஃபைன் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம்னா அது ரிலேட்டடாக கண்டென்ட்டுக்கு தேவையான மாதிரி டாப்பிக்கை வந்து சர்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணுறது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஃபீச்சர் வந்ததுலேருந்து கைஸ் இந்த ரிசர்ச் டேப் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஃபுல் டுட்டோரியல் வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப் தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்ட் ரிசர்ச்க்கான ஒரு ஃபியூச்சராக இந்த ரிசர்ச் டேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருந்தது. ஸோ இது வந்ததுலேருந்து கிரியேட்டர்ஸ் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறதையும் யூடியூப் கிரியேட்டர்ஸ் சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம் தான். யூடியூப் தரப்பில் ரொம்ப நாளாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். எல்லா கிரியேட்டர்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக சின்ன சின்ன அப்டேட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். லைக் நார்மலாக வந்து டெஸ்க்டாப்பில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது இப்போ இந்த ரிசர்ச் டேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா. பட் இந்த ரிசர்ச் டேப்பை நமக்கு வந்து ஸ்டுடியோ மொபைல், அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லையும் கொடுத்தா எப்படி இருக்கும், ஸோ அதுலேயும் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு நோட் பண்ணி அதில் வந்து எக்ஸ்ட்ரா கிளியராக கொடுத்துருந்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ் வந்து முக்கியமாக வரவிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குயிக்காக இது வந்து ஃபியூச்சரில் வரப்போகிற ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதை ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. ஒரு 3 எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாட்ச் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது, வியூவர்ஸ் எதில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, எந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இது நமக்கு எக்ஸ்ட்ரா டாப்பிக்கை வந்து ஃபைன் பண்ணுற விதமாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது, அதாவது ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரியான டாப்பிக்கில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்கான அந்த ஆக்டிவிட்டியையும் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி ஷோ பண்ணும். ஸோ அது உங்களுடைய டாபிக் ரிலேட்டடாக நிறைய இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பக்கமாக உங்களுக்கு நியூ ஒரு டாபிக், நியூ கண்டென்ட் வந்து மேக் பண்ணுறதுக்கும் அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் பெர்சனலைஸ்டு இன்சைட்ஸ், அதாவது ஆடியன்ஸினுடைய யூனிக்கான இன்ட்ரெஸ்ட்டை ஷோ பண்ணுற விதமாகவும் அது வந்து நியூ டாபிக் நமக்கு வந்து வழிவகுக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய சேனலில் நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு ஆப்ஷனில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பெர்சனலைஸ்டு இன்சைட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஷோ பண்ணும். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் இன்ட்ரெஸ்ட், அதுக்கடுத்து வாட்ச் ஆக்டிவிட்டி, பெர்சனலைஸ்டு இன்சைட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். லைக் இப்போ இருக்கக்கூடிய கண்டென்ட், ஆல்ரெடி நீங்கள் மேக் பண்ணியிருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் பண்ணிக்கலாம். அதே சமயம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நியூ டாபிக் வந்து உங்களுடைய சேனலில் என்னென்னமான விஷயங்கள் ஆடியன்ஸ் எதிர்பார்க்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பர்டிகுலராக வந்து கண்டென்ட் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ யூஸ் பண்ணா கூட போதும், ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி சர்ச் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் கொடுக்கல, தேவைப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட்டை வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். நீங்களே கூட ஜஸ்ட் வந்து ஒரு போல் ஆப்ஷனோ இல்லை எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அவங்ககிட்டயே கொஸ்டின் கேட்குற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ கூட, எல்லாம் வீடியோ ஏதாவது மேக் பண்ணியிருக்கீங்கன்னா அதுலேயே ஒரு பார்ட்டாக கூட கேட்டுக்கலாம். ஃபியூச்சர் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் எல்லாமே கேளுங்க. கண்டிப்பாக அது இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும், அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் வந்திருந்தது. ஸ்டுடியோ மொபைலில் பர்டிகுலராக இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் ரிசர்ச் டேப் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அதுலேயே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர் வியூ, ஆடியன்ஸ், இதுக்கடுத்து கண்டென்ட், அந்த பேஜ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதுலேயே எக்ஸ்ட்ராவாக ரிசர்ச் டேப் மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம், அந்த அப்டேட் வரும்போது அதை பற்றின டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணுங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்மெட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, சி யூ. நல்ல வீடியோஸ் சந்திப்போம்.